ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொங்கு நாட்டு பாட்டி மசாலா யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாவுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேணுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதிலே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நம்ம கொங்கு நாட்டு பாட்டி கறிக்குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கொங்கு நாட்டு பாட்டி கறிக்குழம்பு மசாலா. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் ஆட் பண்ண போதும். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்லை. இப்போ சிக்கன் வேக தண்ணி ஊற்றிக்கலாம். பாத்திரத்தை நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வேகட்டும்னு தேங்காவும் கடலப்பருப்பும் அரைச்சி ஊற்றிடலாம். எப்பயுமே தேங்காய் கூட எல்லோரும் கடலை இல்லை முந்திரி தான் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறோம். தேங்காவும் வேர்க்கடலை பருப்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றலாம். அவ்வளோதான், சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு போட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் எங்களோட கொங்கு நாட்டு கறி மசாலா, பாட்டி கறி மசாலா வேணால் கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க. ஹோம் டெலிவரி அவைலபிள்.